வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன, கடவுளே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என் நிலைமை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூசிக்கிற அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அது நோக்கம் என்ன? இந்த பூமியின் காரியங்களை இன்னும் நம்ம அனுபவிக்க வேண்டும், இந்த பூமியில் நம்ம நீடித்து வாழணும்னு சொல்லி விரும்புகிற காரியங்கள், அது நிமித்தமாக அந்த வார்த்தைகள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நிமிடத்திலும் எந்த சூழ்நிலையும் நமக்கு மரணம் உறுதி. அல்லேலூயா. இந்த மரண தருவாயிலே நம்ம வேண்டிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியாது, வேண்டிக் கொள்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம், நமக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நித்திய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நித்திய ஜீவனை அடைவதற்கு பாத்திரவான்களாய் மாறுவதற்கு இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை பாத்திரவான்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்.